அவங்க இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்கிரேடபிள் மாடல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரேம் ஸ்லாட் இருக்கு, இன்னொரு ரேம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SSD போற ஸ்லாட் இருக்கு, இன்னும் 2 SSD கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அசோஸ் பிராண்ட் மிஷின் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அசம்பிள் பண்ற 90% 80% கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அசோஸ் மதர் போர்டு. இன்டெல் மதர் போர்டு இருக்கு, இன்டெல் நம்பர் 1 இருந்து இன்டெலுக்கு அடுத்தபடியா மதர் போர்டுகள்லயே பெஸ்ட் போர்டு வந்து அசோஸ் போர்டு. அதனால அசோஸ் மதர் போர்டு செய்யற கம்பெனி தான் அசோஸ் கம்ப்யூட்டரையும் செய்யறாங்க. அதனால நீங்க கவலைப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா வாரண்டி கொடுத்திருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. டோல் ஃப்ரீலயே உங்களுக்கு QR ஸ்கேன் பண்ணி நீங்க சர்வீஸ் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது நம்ம நிறைய பீசஸ் கொடுத்துருக்கோம். பட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஃபெயிலியரோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. பெட் டைப் மிஷின் மாதிரியோ இல்ல வந்து டைனி பிசி மாதிரியோ இல்லாம ஒரு ட்ரெடிஷனல் பிசியா இந்த பிசி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரினா ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது அப்கிரேட் பண்ணணும், ஒரு ஆஃப்டர் வாரண்டி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஸ்பேர் போகுதுன்னா இது பிராண்டட் கம்பெனி கிடையாது. நீங்க தேர்ட் பார்ட்டி ஸ்பேர்ஸ் எனி பிராண்டட் மதர் போர்டு, எனி பிராண்ட் ரேம், எனி பிராண்ட் SSD மேஜர் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எந்த பிராண்டோட மெட்டீரியல்னா நீங்க ஆஃப்டர் வாரண்டி நீங்க தேவைன்னா நீங்க போட்டுக்கலாம். இதே மாதிரி இண்டிவிஜுவலா மேஜர் அசோஸ் மானிட்டர் சேல்ஸ் வரது கிடையாது. பட் இவங்க வந்து பார்டர்லெஸ் மானிட்டர் சூப்பரான டைப்பான மானிட்டர்ஸை வந்து இந்த மிஷினோட பண்டில கொடுக்குறாங்க.